ஜம்மு காஷ்மீரில் தொடக்கம் முதலே காங்கிரஸ் கட்சி முன்னிலை வகித்து வருகிறது. பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் ஜாஃபர் வழங்க கேட்கலாம். ஜாஃபர், வணக்கம். ஜம்மு காஷ்மீரில் தற்போதைய முன்னணி நிலவரம் குறித்த தகவலை பதிவு செய்யுங்க. வணக்கம் கீதா. ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் அந்த வாக்கு எண்ணிக்கை முடிவுகளானது இன்று வந்து கொண்டிருக்கிறது. இதில் ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை 10 ஆண்டுகளுக்கு பின்பாகவும் அங்கு இருந்த சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்ட பிறகும் நடக்கக்கூடிய முதல் தேர்தல் என்பதால் இது ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை பெறுகிறது. அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரித்த பின்பு நடக்கக்கூடிய இந்த தேர்தல் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்தவரை 90 தொகுதிகளுக்கு 3 கட்டங்களாக வாக்குப்பதிவானது நடைபெற்றது. முதல் கட்டமாக 24 தொகுதிகளுக்கும், இரண்டாவது கட்டமாக 26 தொகுதிகளுக்கும், மூன்றாவது கட்டமாக 40 தொகுதிகளுக்கும் அந்த வாக்குப்பதிவானது நடைபெற்றது. அதில் முதல் கட்டமாக நடந்த வாக்குப்பதிவில் 61% இரண்டாம் கட்டம் வாக்குப்பதிவின் போது 57%, மூன்றாம் கட்டத்தில் 69.65% வந்து வாக்குகள் பதிவாகி இருந்தது. சராசரியாக 63% அளவுக்கான அந்த வாக்குகள் வந்து பதிவாகியிருந்த நிலையில்தான் இன்று அந்த வாக்குகளின் எண்ணிக்கை என்பது தற்போது நடந்து வருகிறது. இந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்தே காங்கிரஸ் கூட்டணி வந்து முன்னணி பெற்று வருகிறது. ஏற்கனவே அந்த தேர்தலுக்கு பின்பாக கருத்துக்களுக்கு படி ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை ஒரு தொங்கு சட்டமன்றம் வரலாம் என சொல்லப்பட்டது. அதே போல துணைநிலை ஆளுநருக்கு ஒரு புதிய அதிகாரம் அங்கு கொடுக்கப்பட்டது. ஒரு 5 நியமன உறுப்பினர்களை நியமித்துக் கொள்ளலாம் என. இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாக பார்க்கப்பட்டதான். தற்போதைய சூழ்நிலைக்கு காங்கிரஸ் கூட்டணி வந்து அந்த பெரும்பான்மைக்கு தேவையான 46 இடங்களையும் தாண்டி ஒரு சில தொகுதிகளில் கூடுதலாக முன்னிலை பெற்று வருகிறது. இந்த ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் காங்கிரஸ், சிபிஎம் ஆகியவை இணைந்து ஒரு கூட்டணியாக இங்கு போட்டியிடுகிறது. பாஜக தனியாகவும், ஏற்கனவே ஆளும் கட்சியாக இங்கே இருந்த ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சி தனியாகவும் போட்டியிட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் கூட்டணி தற்போதைய நிலவரப்படி 49 இடங்களிலும், பாஜக 27 இடங்களிலும், மக்கள் ஜனநாயக கட்சி 5 இடங்களிலும், சுயேட்சைகள் ஒரு 9 இடங்களிலும் முன்னிலை வகித்து வருகிறார்கள். ஜம்மு காஷ்மீரில் அந்த துணைநிலை ஆளுநருக்கு சமீபத்தில் அந்த மத்திய அமைச்சகத்தால் கூடுதல் அதிகாரங்கள் வந்து வழங்கப்பட்டது. அதன்படி துணைநிலை ஆளுநர் வந்து 5 நியமன எம்எல்ஏக்களை நியமிக்கிறதுக்கு அவர்களுக்கு அதிகாரம் உள்ளது. இந்த 5 வந்து 2 பேர் வந்து பெண்களாக இருக்க வேண்டும் மற்றும் அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் இருக்க வேண்டும். அதே போல காஷ்மீர் பண்டிட்டுகள் ஆகியோர் வந்து அந்த அவர்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டின்படி நியமனம் செய்யப்பட வேண்டும் என சொல்லப்பட்டிருந்தது. இந்த நியமனத்தை தான் வந்து எதிர்க்கட்சிகள் மிக எதிர்த்தனர். காரணம், ஒருவேளை பாஜக அந்த பெரும்பான்மைக்கு தேவையான 46 இடங்களுக்கும் ஒரு சில இடங்கள் குறைவாக இருக்கும் பட்சத்தில் காங்கிரஸ் கூட்டணியோ அல்லது வேறு எதிர்கட்சிகளோ அந்த பெரும்பான்மை பெறக்கூடிய நிலையில் அந்த 5 நியமன எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து பாஜகவை ஆதரிக்கும் பட்சத்தில் வாக்குகள் பெற்று இந்த ஆட்சியை பிடிக்கக்கூடிய கட்சிக்கு பதிலாக இந்த நியமன உறுப்பினர்கள் ஆதரிக்கக்கூடிய பாஜக வந்து அங்கு ஆட்சி அமைக்கும். இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கும் என ஆரம்பம் முதலே எதிர்கட்சிகள் எதிர்த்து வந்த நிலையில்தான் இன்று அந்த காங்கிரசின் கூட்டணி என்பது மிக பெரும்பான்மையை
பெற்றிருக்கிறது. இருப்பினும் இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி ஆகும் எனவும் அங்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. குறிப்பாக 2019 ஆகஸ்ட் மாதத்தில் தான் அந்த 370வது சட்டப்பிரிவானது ரத்து செய்யப்பட்டது. ரத்து செய்யப்பட்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலமாக இருந்ததை ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. இன்று காலை அந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதும் ஜம்மு காஷ்மீர் பொறுத்தவரை பாஜக 18 இடங்களில் முன்னிலை பெற்றிருந்தது. காங்கிரஸ் அங்கு 13 இடங்களில் தான் முன்னிலை பெற்றிருந்தது. அந்த ஜம்மு காஷ்மீர் சொல்லக்கூடிய அந்த யூனியன் பிரதேசங்களை பொறுத்தவரை 47 தொகுதிகள் இருக்கு. இந்த 47 தொகுதிகளும் பாஜக போட்டியிட்டு இருக்கிறது. குறிப்பாக அந்த பஹாரி மற்றும் அந்த பதரி என சொல்லக்கூடிய பழங்குடியினரின் வாக்குகளை குறிவைத்துதான் அங்கு போட்டியிட்டது. அங்கு பெரும்பாலான தொகுதிகளில் குறிப்பிடத்தக்க அளவான அந்த வாக்குகளையும் பெற்றுதான் தற்போது அங்கு குறிப்பிடத்தக்க இடங்களை பெற்றிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் அந்த விரிவான அந்த ஓட்டு எண்ணிக்கை நடந்து வரும் நிலையில்தான் முன்னாள் முதல்வர் மெஹபூபா முஃப்தியின் மகளான இல்லிதா முஃப்தி ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறார். குறிப்பாக அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆட்சி செய்த ஆளும் கட்சியாக இருந்த மெஹபூபா முஃப்தியின் பிடிபி கட்சி தற்போதைய தேர்தலில் கடும் பின்னடைவை சந்தித்து 4 to 5 தொகுதிக்குள்ள மாறி மாறி முன்னிலை என்பது பெற்று வருகிறது. இருப்பினும் அங்கு அந்த கட்சியின் பெரும்பாலான வேட்பாளர்கள் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். இருப்பினும் தேர்தலுக்கு பின்பாக அந்த எக்ஸிட் போல் என்று சொல்லப்பட்ட கருத்து கணிப்பின்படி அப்படியே தலைகீழாக இருக்கிறது. தொங்கு சட்டமன்றம் வரும் என சொல்லப்பட்ட ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் முன்னிலை பெற்று வருகிறது. ஆனால் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லப்பட்ட ஹரியானா மாநிலத்தில் பாஜக 3வது முறையாக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நிலை என்பது இருப்பதாக தற்போதைய நிலையில் அந்த நிலை என்பது நீடிக்கிறது. இருப்பினும் இந்த நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்படும் பட்சத்தில் அப்பொழுதும் அந்த பெரும்பான்மையான தொகுதிகள் அவர்களுக்கு பாஜகவிற்கு கிட்டாது என்ற நிலையில் தான் தற்போதைய நிலையில் ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் கூட்டணி அரசு அமைய இருக்கிறது. இதைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் கொண்டாட்டங்களும் இனிப்புகளும் பகிரப்பட்டு வருகிறது. அதே போல ஜம்மு காஷ்மீரில் தேசிய மாநாடு கட்சியின் அந்த அலுவலர்களும் சரி, காங்கிரசின் அலுவலகங்களிலும் கொண்டாட்டங்கள் களைகட்ட துவங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் தலைவர்கள் மத்தியில் ஆட்சி அமைப்பது குறித்தும் மற்ற விஷயங்கள் அமைச்சர்கள் குறித்தும் தற்போது ஆலோசனையானது தொடங்கப்பட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்காக காங்கிரஸ் தலைமையிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் காஷ்மீர் செல்ல இருக்கிறார்கள். அங்கு சென்ற பின்புதான் கூட்டணி கட்சியின் தலைவர்களுடன் கலந்து ஆலோசித்து எப்பொழுது ஆட்சி அமைக்க கோரலாம், அதே போல முதலமைச்சர் பதவி, அமைச்சர்கள் எத்தனை அமைச்சர்கள் பதவியேற்க வேண்டும் என்று பதவியேற்பு விழா வைத்துக் கொள்வது, குறிப்பாக இந்திய கூட்டணியில் கட்சிகளின் அந்த கூட்டணியில் இருந்த அனைத்து கட்சிகளுமே தற்போது அங்கு ஜம்மு காஷ்மீரில் வெற்றி பெற்றிருக்கிற சூழ்நிலையில் இந்தியா முழுவதுமே இருக்கக்கூடிய அந்த இந்திய கூட்டணியின் கட்சி தலைவர்களை அழைக்கலாமா என்ற ஒரு ஆலோசனையும் நடைபெற்று வருகிறது. அதாவது முதலமைச்சர் பதவி அந்த ஆட்சி பொறுப்பு ஏற்கின்ற தினத்தில் பதவியேற்பு விழாவில் இந்திய கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்ள வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பாக அந்த இந்திய கூட்டணி என்பது ஓரளவுக்கு அந்த பேசப்படாம இருந்த நிலையில்தான் தற்போது இந்த ஜம்மு காஷ்மீரின் வெற்றி என்பது அந்த கூட்டணிக்கு மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்திருக்கிறது. எனவே இந்த பதவியேற்பு விழாவில் இந்திய கூட்டணி கட்சியின் தலைவர்கள் அழைக்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. கீதா,
ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர்.